வடிவேல் அவர்களுக்கு நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன் முன்னாடியே ஃபோன் பண்ணி காமிச்சார். அவர் வந்து அதை வந்து அவர் அட்டன் பண்ணல என்ன அவர் வந்து புறக்கணிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். வடிவேலுக்காக சேகர் போய் சிபாரிசு பண்ணிங்க பாருமா, அவன் நல்லா ஆக்ட் பண்ணக்கூடியவன், நீ வந்து இப்போ பெரிய நடிகை தான், ஆனால் நீ வந்து அவன் கூட நடிச்சேன்னா அவன் பெரிய இடத்துக்கு வந்துடுவான், உங்களுடைய ரோல் நல்லா பேசப்படுமா அப்படின்னு நடிக்க வைக்கிறாரு. ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய இடத்துல வந்து வடிவேல் சாருக்கு சிபாரிசு பண்ணி நடிகைகள்கிட்ட நடிக்க வச்சு சமாதானம் பண்ணி நடிக்க வைக்கிறாரு. அப்படி நடிக்க வச்ச அந்த காமெடி தான் இந்த தலகாணியை சுற்றிக்கிட்டு வீட்டுக்குள்ள வடிவேல ஹஸ்பண்டை போட்டு அடி வெளுக்கிற சீன். அதுதான் அந்த அந்த காட்சி. அப்படி நடிக்க வச்சது தான் அந்த படம் நல்லா ஹிட் ஆச்சு. அந்த காமெடி பெரிய ஹிட் இப்போ வரைக்கும். அப்படியெல்லாம் சிபாரிசு பண்ணி ஒரு கலைஞனை கண்டுபிடித்து வளர்த்து விடணும் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்த அந்த இயக்குனருக்கு இன்னைக்கு எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை கண்ணன் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டார். வடிவேல் அவர்களுக்கு நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன் முன்னாடியே ஃபோன் பண்ணி காமிச்சார். அவர் வந்து அதை வந்து அவர் அட்டன் பண்ணல என்ன அவர் வந்து புறக்கணிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அப்புறம் வந்து எனக்காக நீங்கள் ஒரு உதவி பண்ணுங்கள், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் நேரடியாக சேகர்கிட்ட கடைசி காலத்தில் நான் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் இந்த சேனலுக்காக, நம்ம சேனலுக்காக. அப்போ வந்து அவர் சொன்னது என்ன, எனக்கு வேறு சேனலில் ஏதாவது பேட்டிக்கிட்டு வரும்போது அதில் வந்து எனக்கு பணம் வாங்கி கொடுக்கறதுக்கான ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு, இவ்வளவு பெரிய இயக்குனர் இப்படி ஒரு சூழல் இருக்காரு அப்படின்னு. அந்த நேரத்தில் நான் வேற ஒரு சேனலை சொல்லி அவங்களுக்கு பெரிய ஒரு தொகை நான் வாங்கி கொடுத்தேன். அதாவது